வேதா வந்து அவள் கருவில் இருக்கா அப்படின்னு தெரிஞ்சப்பவே எனக்கு அவள் மேலே ஒரு பயங்கர ஒரு பாண்டிங் ஆரம்பிச்சிருச்சு. அவள் கடுகு சைஸில் இருக்கும்போதுலேருந்தே நான் அவளுக்காக நான் பாடிட்டு இருந்திருக்கேன். அண்ட் இல்லை ரொம்ப டிஸ்டர்ப்டாக இருக்கேன், ரொம்ப உதச்சிட்டே இருப்பான்னா நான் பாட ஆரம்பித்தோடனே அப்படியே சைலண்ட் ஆகிடுவேன், கேட்டுட்டு இருப்பான். அப்படி ஒரு ஒரு கனெக்ஷன். Chennai Samartha Aviation College, best aviation college in South India. Max Gold, cash for gold. Call 044-4545-4545. And Lexco Holidays presents Behind Notes Anbulla Appa. Powered by Saubhagya Home and Kitchen Appliances. அப்பா எப்படிப்பட்ட அப்பா? ஸ்ட்ரிக்டான அப்பாவா? இல்ல, சூப்பர் ஸ்டார் அப்பா. அப்பா கிட்ட வேதாக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன? Playing games, reading books, swimming well, yoga. வேதா வந்து கருவுல இருக்கும் பொழுதே அந்த ஒரு பாட்டு மூலமா 2 பேரை கனெக்ட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு சொன்னீங்கல்ல. கருவாக உருவாகி கடல் நீரில் முத்தாகி. I didn't feel like Veda was away from me. அவன் வந்து ஃபிசிக்கலி என் கூட இல்லை அப்படின்னு தான் நான் நினைப்பேன். பட் என்னுடைய ஒவ்வொரு ஆக்ஷன்லையும் என் மைண்டில் வேதா தான் இருந்தான். அங்கே கண்ணு முன்னாடி அவங்க கஷ்டப்படுறாங்க, அதை நீ கடந்து எப்படி போன? ஒருவேளை எனக்கு கேட்டால் நான் என்ன பதில் சொல்லுவேன்? பேசாத, இது இவ்வளோ பேசு, ஆனால் இவ்வளோ ஹார்ஷாக பேசாத, இதை வந்து எப்படி கண்ட்ரோல் பண்ணுவேன்? பிகாஸ் all these things are being seen. All these things are being seen by her, not by the audience. ஆடியன்ஸ் என்ன வேணால் பண்ணிட்டோம். இட்ஸ் அவங்க சில பேருக்கு என்ன பிடிக்கும், சில பேருக்கு என்ன பிடிக்காது. ஐ டோன்ட் கேர் அபவுட் தட். நாளைக்கு ஒரு இப்போ வேதா சின்ன பொண்ணு, அவள் வந்து 10th ஸ்டாண்டர்டில் ஏதாவது அமித் பார்கவ் வீடியோஸ், பிக் பாஸ் வீடியோஸ் அப்படின்னு தேடி பார்த்தா, ஏதாவது ஒரு வீடியோ பார்த்து ஐயோ எங்கள் அப்பா இப்படியா திட்டினா, இப்படியா கத்துனா அப்படின்னு சொல்லி என்னை பார்த்து வெக்கப்படக்கூடாது. அதுதான் எனக்கு முக்கியமாக இருந்தது. வணக்கம், மை நேம் இஸ் அமித் பார்கவ். இது என்னோட பொண்ணு வேதா ஸ்ரீ பார்கவ். இந்த அப்பாக்களை வந்து செலிப்ரேட் பண்ணுறது கொஞ்சம் கம்மி தான் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆனால் இப்போது நிறைய பேர் வந்து அப்பாக்களை வந்து செலிப்ரேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்பா ஆகிற ஒரு உணர்வு அதெல்லாம் எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக, அவ்வளோ ஸ்பெஷலாக இருந்திருக்கு என்னோடய லைஃப்பில். அண்ட் என்னோடய அப்பா பற்றி சொல்லணுன்னா, ஒரு ஷார்ட்டாக சொல்லணுன்னா, நான் சின்ன வயசில் நான் அடிக்கடி நினச்சிப்பேன், நான் பெரிய ஆளாகி வந்து நான் ஒரு அப்பா ஆகும்போது அவரை ஒரு 10% அவரை மாதிரி நான் ஒரு அப்பா ஆகிட்டேன்னா நான் ஒரு சூப்பர் அப்பா ஆகிடுவேன் அப்படின்னு அடிக்கடி நான் நினச்சிப்பேன். அந்த அளவுக்கு ஒரு ஒரு அமேசிங் ஃபாதர். எப்போவுமே என்னை கரெக்டாக கைட் பண்ணி, யாரையும் தாழ்ந்து பார்க்கக்கூடாது, யாருக்கு கூட எப்படி பேசணும், எப்படி பழகணும், ஒரு மேனர்ஸ், எட்டிகேட் அண்ட் ஜென்ரலி ஒன் ஹேண்ட் ஷேக்லேருந்து அது எவ்வளோ முக்கியம், ஹேண்ட் ஷேக்குங்கிறது எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறது, அண்ட் ஷேவ் பண்ணுறது எப்படி, எல்லாமே கற்றுக் கொடுத்த ஒரு ஒரு தெய்வம் அப்படின்னே சொல்லலாம். ஸோ ஹீ இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் டு மீ, மை ஃபாதர் எஸ்கே நாகச்சந்திரா. அண்ட் அதே மாதிரி வந்து ஸோ நிறைய பேர் வந்து ஐ எம் அ வெரி குட் ஃபாதர், ஒரு அமேசிங் ஃபாதர், நீங்கள் உங்களை மாதிரி ஒரு அப்பா நான் பார்த்ததில்லை அப்படிலாம் சொல்கிறாங்க. பட் எனக்கு எல்லாமே ஆரம்ப ஒரு அந்த பிள்ளையார் சுழி அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அது எங்கள் அப்பா தான். ஸோ அவரோட வழிகாட்டுதல் அப்படின்னே சொல்லுவேன். ஸோ ஐ லவ் பீங் அ ஃபாதர் அண்ட் ஐ லவ் எவ்ரி ஸ்டெப் தட் ஐ டேக். என்னோட ஒவ்வொரு அடியும் இந்த ஃபாதர்ஹுட்டில் இருக்கிற என்னோட ஜேர்னி எனக்கு அவ்வளோ பிடிக்கும். அண்ட் அதுக்கேற்ற மாதிரி எனக்கு ஒரு குட்டி பிரின்சஸ் கடவுள் எனக்கு கொடுத்துருக்காரு. என்னோட அன்பை எல்லாத்தையும் அப்படி கொட்டுறதுக்கு இந்த ஒரு குட்டி பிரின்சஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஐ எம் ஆப்சல்யூட்லி என்ஜாயிங் திஸ் ஃபாதர்ஹுட் ஜேர்னி. அண்ட் இந்த ஒரு திஸ் ரிலேஷன்ஷிப் இல்லையா, இந்த ஃபாதர் அண்ட் டாட்டர் இல்லை ஃபாதர் அண்ட் சன் ரிலேஷன்ஷிப் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நிறைய பேருக்கு அது இல்லாதப்போ அது எந்த அளவுக்கு அவங்கள அதை பாதிக்கும், அந்த ஃபாதர் ஃபிகர் இல்லாத ஒரு விஷயம் வந்து எந்த அளவுக்கு அவங்கள பாதிக்கும் அப்படிங்கிறது நான் கண்கொள்ளாக பார்த்துருக்கேன். அண்ட் அது இருக்கும்போது, அது ஒரு பாசிட்டிவ் ஃபாதர் ஃபிகர் இருக்கும்போது அது எந்த அளவுக்கு அவங்களோட லைஃப் அது வந்து பெட்டர் ஆக்கியிருக்கும் அப்படிங்கிறதும் நான் பார்த்துருக்கேன். அண்ட் நானும் அதில் ஒரு எக்ஸாம்பிள். ஸோ ஐ ரியலி ஃபீல் தட் எவ்ரி ஒன் ஷுட் ஹாவ் அ ஃபாதர் ஃபிகர் இன் தேர் லைஃப் அண்ட் அ பாசிட்டிவ் மேல் ரோல் மாடல் இன் தேர் லைஃப். அப்போ தான் இப்போ நிறைய பேர் சொல்கிறாங்க இல்லையா, அந்த மேல் லோன்லினஸ் எபிடமிக், அப்புறம் வந்து ஆம்பளைங்களுக்கு எப்படி தன்னோட ஃபீலிங்ஸை வெளிப்படுத்துறது, எப்படி அவங்களுக்குள்ளே இருக்கிற அவ்வளோ கஷ்டங்களை எப்படி வெளிப்படுத்துறதுன்னு தெரியாமல் சுற்றிட்டு இருக்காங்க, கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க.
அதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு பாசிட்டிவ் மேல் ரோல் மாடல் இருந்தால் அந்த பிரச்சனை வராது. அண்ட் மேல்ஸ் ஆம்பளைங்க அவ்வளோ சேடாக இருக்க மாட்டாங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ ஐ ரியலி ஹோப் இந்த ஃபாதர்ஸ் டே வந்து ஃபாதர்ஸ்க்கான ரோல் எவ்வளோ முக்கியமானது சொசைட்டியில் அப்படிங்கிறது எல்லாருக்கும் உணர்த்தணும். அண்ட் அதை கண்டினியூஸாக கொண்டு போகணும். அண்ட் தட் சார்ட் ஆஃப் அ ரிலேஷன்ஷிப் ஷுட் பி செலிப்ரேட்டட் அண்ட் ஷுட் பி மேட் நோன் டு எவ்ரி ஒன் இன் த வேர்ல்ட். ஹாய் வேதா. ஹாய். ஹாய். அப்பா வந்து அவங்களோட அப்பாவை பற்றி சொல்லிட்டாங்க, அதாவது உங்கள் கிராண்ட் ஃபாதர் பற்றி சொல்லிட்டாங்க. நீங்கள் அப்பாவை பற்றி என்ன நினைக்கிறீங்க? அப்பா எப்படிப்பட்ட அப்பா? ஸ்ட்ரிக்டான அப்பாவா? இல்லை, சூப்பர் ஸ்டார் அப்பா. தேங்க்யூ பேபி. அப்பா கிட்ட வேதாக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன? பிளேயிங் கேம்ஸ், ரீடிங் புக்ஸ், ஸ்விம்மிங் வெல், யோகா, சர்விங் டு அதர்ஸ். அப்படி ஒரு பெரிய லிஸ்டே இருக்குங்க, சொல்லிட்டே போகலாம். ஓகே வேதா, அப்பா எதுக்கு வேதாவை வந்து கோவப்பட்டு திட்டுவாரு? ஏதாவது இருக்கா? இல்லை, லைட்டாக திட்டுவா. எதுக்கு திட்டுவாரு? வேதா சேட்டை பண்ணுவாங்களா? ஆமாம். குழந்தை அப்படின்றதே அது ஒரு மிகப்பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி. அதுக்கிடையில் வேதா ஒரு பெண் குழந்தை அப்படின்னும் பொழுது அந்த ஒரு கூடுதல் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கும். அபவுட் வேதா, ஃபியூ வேர்ட்ஸ். வேதா வந்து அந்த டைம் ஆஃப் அவள் வந்து அவள் கருவில் இருக்கா அப்படின்னு தெரிஞ்சப்பவே எனக்கு அவள் மேலே ஒரு பயங்கர ஒரு பாண்டிங் ஆரம்பிச்சிருச்சு. ஈவன் வென் ஷி வாஸ், சொல்லுவாங்க அது வந்து சார்ட் மாதிரி சொல்லுவாங்க, இப்போ வந்து கடுகு சைஸில் இருக்குது, இப்போ வந்து ஒரு கிரேப் சைஸில் இருக்குது, இப்போ ஒரு குட்டி இது ஆரஞ்சு சைஸில் இருக்குது அப்படின்லாம் சொல்லுவாங்க. அதுக்கு வந்து குழந்தை எந்த சைஸில் இருக்குன்னு சொல்கிறது. அவள் கடுகு சைஸில் இருக்கும்போதுலேருந்தே நான் அவளுக்காக நான் பாடிட்டு இருந்திருக்கேன். ஸோ எனக்கு அந்த மியூசிக் தான் நான் அவள் கூட கம்யூனிகேட் பண்ணுற ஒரு விதம். ஸோ அண்ட் அவள் வந்து இன்னும் கொஞ்சம் வளர வளர நான் பாட அவள் ரியாக்ட் பண்ணுவான். லிட்ரலி நான் ஏதாவது ஒரு பாட்டு பாடினா அவள் உள்ளேருந்து உதப்பான். அவளுக்கு அது பிடிச்சிருக்கு, நான் இன்னும் பாடு, நான் பாடுறது நிறுத்திட்டேன்னா மறுபடியும் உதப்பேன், பாடு எதுக்கு நிறுத்தினேன் அப்படின்னு சொல்லி. அண்ட் இல்லை ரொம்ப டிஸ்டர்ப்டாக இருக்கேன், ரொம்ப உதச்சிட்டே இருப்பான்னா நான் பாட ஆரம்பித்தோடனே இப்படி சைலண்ட் ஆகிடுவான், கேட்டுட்டு இருப்பான். அப்படி ஒரு கனெக்ஷன். ஸோ இட்ஸ் நாட் லைக் நிறைய பேர் சொல்லுவாங்க என் குழந்தை என் கையில் வந்த உடனே தான் அந்த கனெக்ஷன் வந்துச்சு. அப்படி இல்லவே இல்லை. அவளோட ஹார்ட் பீட் கேட்ட உடனே என் கண்ணிலேருந்து அப்படியே தண்ணி வர ஆரம்பிச்சிருச்சு. தட் இஸ் த சார்ட் ஆஃப் அது வந்து அது ஏதோ ஒரு பெரிய பல ஜென்மத்து வந்து ஒரு வந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. அண்ட் அவள் வெளியே வந்ததுக்கு அப்புறம்லேருந்து வி போத் ஆர் இன்செப்பரபிள். நிறைய விஷயங்கள் சேர்ந்து பண்ணுவோம். அண்ட் அவ கூட இப்போது முன்னாடியெல்லாம் அவ்வளோ பேச மாட்டான், பட் இப்போ நிறைய பேச ஆரம்பிச்சிட்டான். அண்ட் அவ கூட உட்காந்து ஏதோ ஒரு டாக் ஷோ மாதிரி நான் பண்ணுவேன். பிகாஸ் அவ்வளோ பிடிக்கும். அவளோட தாட்ஸ் என்ன, அவளோட உலகம் என்ன, அவளோட பெர்ஸ்பெக்டிவ் என்ன, இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கு அவ்வளோ ஆர்வம். ஸோ எனக்கு வந்து குழந்தையோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது என்றைக்கும் ஒரு பாரமாவோ இல்லை ஒரு ஆப்ளிகேஷனாக நான் ஃபீல் பண்ணதே இல்லை. ஐ லுக் ஃபார்வர்ட் டு இட். ஸோ அது வந்து என்னோட சமூக வலைத்தளங்களில் எல்லா இடத்துலையும் அது வழியாக இருக்கும். தட் எனக்கு வேதாவோட டைம் பண்ணுறது எவ்வளோ பிடிக்கும். அண்ட் அந்த ஃபாதர்ஹுட் அப்படிங்கிறது நான் எவ்வளோ என்ஜாய் பண்ணுறேன். அண்ட் ஐ லைக் ஹர் as a ஃப்ரெண்ட் ஆல்சோ. ஜஸ்ட்டு என்னோட பொண்ணு அது ஒரு பொறுப்புங்கிறத விட அவள் எனக்கு ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆகிட்டான். இப்போது நான் எல்லாத்தையும் கொஞ்சம் பாசிட்டிவாக பார்ப்பேன். ஸோ வேதா ரொம்ப சேஃபாக இருப்பாள். அவள் தெய்வம் குழந்தை. அவன் வந்து சாமி அவரை எதுவும் அவளுக்கு எதுவும் ஒரு ஆபத்து வர விடமாட்டார் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுவேன். அண்ட் அப்படியே நடந்துகிட்ருக்கு. அண்ட் ஐ ட்ரஸ்ட் இன் காட். வந்து என் குழந்தைய வந்து ரொம்ப நல்லா பார்த்துப்பாரு சாமி அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன். அண்ட் அந்த பயம், அந்த ஒரு பொறுப்பு இருக்குது, பட் அந்த பயம் எனக்கு இல்லை. அது தெய்வமாக கொடுத்த ஒரு குழந்தை எனக்கு அப்படின்னு நினச்ச ஒரு மொமெண்ட் ஞாபகம் இருக்கா? ஓகே, இது தெய்வம் எனக்கு கொடுத்த ஒரு பரிசு. எனக்கு பல வாட்டி நினச்சிருக்கேன் நான் அந்த மாதிரி. நான் சொன்னேன் இல்லையா, அந்த ஃபர்ஸ்ட் ஹார்ட் பீட் கேட்கும் போதே இது நான் உருவாக்கின ஒரு ஜீவன். இது வந்து திஸ் இஸ் கிவன் டு மீ. ஐ எம் ஜஸ்ட் ஒரு வெசல். என் மூலியமாக இந்த சாமி குழந்தை வந்து உலகத்தில் பிறக்க போகுது அப்படின்னு அப்போவே நான் நினச்சேன். அண்ட் அவளை பார்க்கும்போதெல்லாம் அப்படி தான் நான் நினைப்பேன். பிகாஸ் அவளை நான் அப்படியே நான் என் தோளில் அப்படி உட்கார வைக்கும்போது கூட நான் ஏதோ ஒரு சாமி ஊர்வலம் கூட்டிகிட்டு போகிற மாதிரியே நான் ஃபீல் பண்ணுவேன். எனக்கு அப்படி தான் அவளை பார்ப்பேன். தெர் இஸ் நோ அதர் வே. நான் வந்து அவளை எந்த விதத்துலேயும் ஷி ஜஸ்ட் அ நார்மல் பர்சன் அப்படி நான் நினைக்கவே மாட்டேன். ஷீ இஸ் எக்ஸ்ட்ராடினரி. தெய்வ குழந்தை, ரொம்ப டேலண்டட். இது எல்லாத்தையும் என் மைண்டில் அடிக்கடி ஓடிட்டே தான் இருக்கும். அது ஸ்பெஷலாக இந்த டைமில் தான் அப்படின்னு சொன்னால் மேபி அவள் ஏதாவது ஒரு பாட்டு பாடுவா, இல்லை யார் ரொம்ப ஸ்பெஷலாக
ஏதோ ஒன்று ஞாபகம் வச்சு ஒரு விஷயத்தை லிங்க் பண்ணி ஒன்று சொல்லுவாள். இல்லை அவள் வந்து கோயிலுக்கு போகணுன்னா ஏதோ பட்டு பாவாடையெல்லாம் போட்டு வருவாள். அது பார்க்கும்போதே ஏதோ ஒரு அம்மாள் வர மாதிரி எனக்கு ஃபீல் ஆகும். ஸோ நிறைய வாட்டி எனக்கு தோணியிருக்கு வந்து இது வந்து சாமி குழந்தைன்னு சொல்லி. அமித் அவர்களுக்கு அவங்களுடைய அப்பா கிட்ட இருந்து கிடைக்காத ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் கூட வேதாக்கு கிடைச்சிடணும்னு பார்த்து பார்த்து கொடுக்குற விஷயம் என்ன? அவரும் ரொம்ப ஃப்ரெண்ட்லி தான். ஆனால் அவரோட அப்பா எப்படி இருந்தாரோ அவரும் கொஞ்சம் அப்படி தான் இருந்தார் என் கூட. அப்பானா கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக இருக்கணும், ஓரளவுக்கு ஸ்ட்ரிக்டாக இருக்கணும், ஒரு லைட்டாக பயம் இருக்கணும். இதெல்லாம் அந்த காலத்து இது. அது வந்து இன் ஆர் ஜென்ரேஷன் தட் இஸ் அ வெரி நார்மல் திங். அப்பாவை பார்த்தா கொஞ்சம் பயம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அப்போது இருந்தது. அண்ட் தட் இஸ் த ஹேங் ஓவர் ஃப்ரம் த ப்ரீவியஸ் ஜென்ரேஷன். அது அப்படியே தான் இருந்தது. பட் இப்போது நான் வந்து வேதா என்கிட்ட எல்லாமே சொல்லலாம், எதுவுமே மறைக்கக்கூடாது. அவள் என்னை ஃப்ரெண்டாக நினச்சி எல்லாத்தையும் சொல்லணும். அண்ட் அதை வந்து அது எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு சொல்லி ஓகே எனக்கு இந்த வேர்ல்டில் நான் இன்னும் ஒரு அட்லீஸ்ட் 30 years எக்ஸ்ட்ரா நான் வாழ்ந்திருக்கேன் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்தாலும் தெர் இஸ் சர்டன் திங்ஸ் தட் நான் அவகிட்ட கற்றுக்கணும், நான் அவகிட்ட கற்றுப்பேன் அப்படிங்கிற நிறைய விஷயங்கள் இருக்குது. மேபி அது வந்து எங்கள் அப்பா கிட்ட அது இருந்ததா இல்லைன்னு தெரியல. பட் இதை வந்து நான் கண்டிப்பாக எனக்கும் வேதாக்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப்பில் நான் வளர்க்கணும்னு நான் ஆசைப்படுவேன். வேதாவை வந்து ரொம்ப அழகாக பார்த்துட்ருக்கீங்க, பார்த்துக்கணுன்னு நினைக்கிறீங்க எல்லா நேரத்துலையுமே. ஆனால் வந்து ஒரு பிக் பாஸ் அப்படிங்கிற வீட்டுக்குள்ளே போகும்பொழுது கிட்டத்தட்ட அத்தனை நாள் பிரிஞ்சிருக்கணும் அப்படின்னு நினைக்கும் பொழுது அதை எப்படி அக்செப்ட் பண்ணிக்கிட்டீங்க? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த ஒரு பிரிவை. எனக்கு வாழ்க்கையில் ஒர்க் ரொம்ப முக்கியம். ஸோ எனக்கு வந்து நான் எங்கே போனாலும் அது என் கூடவே இருக்கும். நான் ஐ டென்ட் ஃபீல் லைக் வேதா வாஸ் அவே ஃப்ரம் மீ. அவன் வந்து ஃபிசிக்கலி என் கூட இல்லை அப்படின்னு தான் நான் நினைப்பேன். பட் என்னுடைய ஒவ்வொரு ஆக்ஷன்லேயும் என் மைண்டில் வேதா தான் இருந்தான். ஒரு பக்கம் வேதா, இன்னொரு பக்கம் ஸ்ரீரஞ்சனி. ஸோ எனக்கு என்னென்னா இந்த இடத்துல நான் சண்டை போடணும், இல்லை நான் யாரையோ நான் விமர்சித்து பேசணும் அப்படின்னா இங்கே நான் இந்த மாதிரி நான் வார்த்தை யூஸ் பண்ணால் இது வந்து வேதா கேட்பான். இந்த இடத்துல நான் பேசலைன்னா இதையும் வேதா கேட்பான். ஆல் தீஸ் திங்ஸ் எனக்கு வேதா இதை பார்த்தா அவள் பெருமைப்படுவாளா, இல்லை அவள் வந்து வெக்கப்படுவாளா, இந்த மாதிரியான தாட்ஸ் எனக்கு அடிக்கடி ஓடிட்டே இருந்துச்சு. ஸோ அவள் என் கூடவே இருந்தா. நான் பண்ணது அந்த வீட்டில் பண்ணது எல்லாமே அவளை மைண்டில் வச்சு தான் நான் பண்ணது. ஸோ அவளை நான் பிரிஞ்சு இருந்தேன். ஓகே ஃபைன், ஃபிசிக்கலி அவளை பிரிஞ்சு இருந்தேன். பட் அந்த ஒரு ஃபேமிலி ரவுண்டில் அவள் வந்ததுக்கப்புறம் எனக்கு ரொம்ப நாள் கழிச்சு அவளை பார்க்குறோங்கிற ஒரு ஃபீலிங், ரொம்ப ஹாப்பினஸ் இருந்தது. பட் நீ எங்கேயோ போகல, நீ என் கூடவே இருக்கே அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது எனக்கு. அப்படின்னா அந்த வீட்டில் ஒரு சில இடங்களில் கோவப்பட வேண்டிய சுச்சுவேஷன் இருந்தும் இதை வேதா பார்த்தா தப்பாக போய் அவளுக்கு கன்வே ஆகிடுங்கிறதுக்காக அமித் அவர்கள் அவருடைய அந்த தருணத்தில் இது வேண்டான்னு மறைச்சிக்கிட்டு இருந்த நாட்கள் உண்டா பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே? நிறைய இடங்களில் அது நடந்திருக்கு. நான் வந்து ஏதாவது ஃபார் எக்ஸாம்பிள் நிறைய பேர் வந்து விமர்சனம் வச்சாங்க, நான் ஏன் சாண்ட்ரா கூட உட்காந்து அவ்வளோ நேரம் பேசினேன், அது ஏன் அது ஏன் அவ்வளோ டைம் அங்கே போச்சு அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அவங்க ஷி வாஸ் கோயிங் த்ரூ சம்திங், அது ஏன் அங்கே போய் பேசுனீங்க அப்படின்லாம் சொன்னாங்க. எனக்கு வந்து என் மனைவியோ இல்லை என் குழந்தையோ அங்கே ஏதோ ஒரு ரொம்ப டிஸ்டர்ப்டாக யாரோ அங்கே உட்காந்துட்டு இருக்காங்கன்னா நான் போய் பேசலைன்னா அப்போது வேதாவோ இல்லை ஸ்ரீரஞ்சனோ என்னை பற்றி என்ன நினைப்பா? நீ அங்கே யாரோ கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்கன்னு பார்த்தும் நீ அதை கடந்து போயிட்ட. அது என்னவா இருந்தாலும் வாட் எவர், தட் இஸ் செகண்டரி. பட் அங்கே கண்ணு முன்னாடி அவங்க கஷ்டப்படுறாங்க, அதை நீ கடந்து எப்படி போன அப்படின்னு ஒருவேளை எனக்கு கேட்டால் நான் என்ன பதில் சொல்லுவேன்? ஸோ அதனால தான் there were so many things that I was அங்கே உட்காந்து ஓகே நீங்கள் சரியாக ஓகேவா இருக்கீங்களா, நீங்கள் சாப்பிட்டீங்களா, நீங்கள் டிஸ்டர்ப்டாக இருக்கிற மாதிரி இருக்குது, ஆர் யூ ஓகே அப்படின்னு சொல்லி அவங்கள சிரிக்க வைக்கிறது, அந்த மாதிரி எல்லாம் பண்ணிகிட்டு இருந்தேன். ஜென்ரலி ஒரு சண்டேன்னு வந்தாலே என்னை ரொம்ப அடக்கிப்பேன். ஏன்னா அந்த வீட்டில் எங்களோட அந்த கோவத்தை தூண்டுற மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்கும். அண்ட் அதே வீட்டில் அங்கே சாப்பாடு தட்டுப்பாடு இருக்கும். அண்ட் அவங்களையே பார்த்துட்டு இருக்கிற மாதிரி, அவங்களோட ஒரு சண்டை வந்தாலும் அவங்களே பார்த்துட்டு இருக்கணும். அவங்களுக்கு கடந்து போயிடவும் முடியாது, அவங்கள தாண்டி அவங்கள அவாய்ட் பண்ணிட்டு போயிடவும் முடியாது. ஸோ அவங்களோடவே இருக்கணும். அண்ட் அந்த வீட்டில் எதுவுமே டிஸ்ட்ராக்ஷனே இல்லை. நம்ம மைண்டில் ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருந்தால் அந்த டிஸ்டர்பன்ஸை பெருசாக்குறதுக்கு ஒரு பல விஷயங்கள் வந்துகிட்டே தான் இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி டாஸ்க்கும் வரும். ஸோ நான் அந்த இடத்துல நான் என்னோட அந்த கண்ட்ரோலை விட்டுட்டு நான்
பேசிட்டேன்னா அது காலத்துக்கும் இருக்கும். ஸோ நான் நிறைய விஷயங்கள் அங்கே என்னை ஹோல்ட் பண்ணி இல்லை பேசாத, இது இவ்வளோ பேசு ஆனால் இவ்வளோ ஹார்ஷாக பேசாத, இதை வந்து எப்படி கண்ட்ரோல் பண்ணுவேன்? பிகாஸ் ஆல் தீஸ் திங்ஸ் ஆர் பீங் சீன், ஆல் தீஸ் திங்ஸ் ஆர் பீங் சீன் பை ஹர், நாட் பை தி ஆடியன்ஸ். ஆடியன்ஸ் என்ன வேணால் பண்ணிட்டோம், இட்ஸ் அவங்க சில பேருக்கு என்ன பிடிக்கும், சில பேருக்கு என்ன பிடிக்காது. ஐ டோன்ட் கேர் அபவுட் தட். நாளைக்கு ஒரு இப்போ வேதா சின்ன பொண்ணு, அவள் வந்து ஷீ 10th ஸ்டாண்டர்டில் ஏதாவது அமித் பார்கவ் வீடியோஸ், பிக் பாஸ் வீடியோஸ் அப்படின்னு தேடி பார்த்தா, ஏதாவது ஒரு வீடியோ பார்த்து ஐயோ எங்கள் அப்பா இப்படியா திட்டினா, இப்படியா கத்துனா அப்படின்னு சொல்லி என்னை பார்த்து வெக்கப்படக்கூடாது. அதுதான் எனக்கு முக்கியமாக இருந்தது. இந்த ஒரு சிந்தனை வந்து படங்களுடைய கதைகளை தேர்வு செய்யும்போது உங்களுக்கு வந்திருக்கா? வேண்டாம், இந்த மாதிரியான ஒரு கதையை நோக்கி நம்ம போக மாட்டேன், அந்த மாதிரியான ஒரு கதையே என்கிட்ட வரல. பிகாஸ் என்ன எல்லாரும் பார்க்குறதே அப்படி தான். பிகாஸ் ஐ எம் அ ஃபேமிலி மேன், ஐ ஹாவ் அ சர்டன் ஸ்டாண்டிங் இன் சொசைட்டி. எனக்கு வந்து ஒரு டிக்னிட்டி இருக்குது, நான் அப்படி தான் என்னை கேரி பண்ணுவேன். ஸோ அந்த மாதிரியான கதைகள் என்கிட்ட வரவும் வராது. வந்தால் அது ஆப்வியஸ்லி ஐ டேக் இட். அது இது வந்து ஒர்க்குக்கு இந்த கேரக்டர் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது, பண்ணலாம் அப்படின்னு நான் நினச்சேன்னா நான் பண்ணுவேன். பட் அண்ட் ஷி வில் ஆல்சோ அண்டர்ஸ்டாண்ட் இட்ஸ் ஜஸ்ட் அ கேரக்டர் அப்படின்னு. அந்த அளவுக்கு அவளுக்கு பக்குவம் இருக்குது. ஸோ பட் அது ஆப்வியஸ்லி ரொம்ப ஒரு எனக்கு ரொம்ப ஆப்போசிட்டாக ரொம்ப மாதிரி ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, அது முக சொலிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நான் கண்டிப்பாக நானே பண்ண மாட்டேன். அமித் அவருடைய ஒரு பக்கம் ஷோல்டரில் ஒரு அப்பாவுக்கு மகனாக உள்ள ரெஸ்பான்சிபிலிட்டி, இன்னொரு பக்கம் வேதாவுக்கு அப்பாவாக இருக்கக்கூடிய ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி. எந்த பக்கம் பாரம் அதிகமாக இருக்குது? எங்கேயும் பாரமாகவே நான் ஃபீல் பண்ணல. எனக்கு மேபி ஒரு அப்பாவை இருக்கிற ஒரு பாரம் மேபி கொஞ்சம் அதிகமாக இருக்குது. அதுலேயும் ஒரு பொறுப்பு இருக்குது, நாட் பாரம். அதை நான் ரொம்ப விரும்பி சுமக்கிற ஒரு பாரம் அப்படின்னே சொல்லலாம். பிகாஸ் அங்கே ஒரு குட்டி ஜீவனுக்கு நான் ஒரு பொறுப்பேற்றுக்கணும். அண்ட் அந்த டைமில் நான் எந்த தப்பு பண்ணிடக்கூடாது. ஆனால் எங்கள் அப்பா அம்மாவுக்கு நான் மகனாக இருக்கும்போது அங்கே எனக்கு எந்த ஒரு பாரமும் இல்லை. அவங்க என்கிட்ட எந்த எதிர்பார்ப்புமே வச்சதில்லை. நான் நடிகன் ஆக போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது அவங்க ரொம்ப அதை வரவேற்றாங்க, ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. அண்ட் இப்போவும் சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதில் எவ்வளோ ஏற்றத்தாழ்வு இருக்குது. ஒரு நடிகனோட வாழ்க்கையில் நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்குது. அது எல்லாமே அவங்க ஏற்றுக்கிட்டாங்க. ஸோ எனக்கு ஒரு பாரமாகவே நான் ஃபீல் பண்ணல அவன் ஒரு மகனாக இருக்கிறது. ஆனால் ஒரு அப்பாவாக இருக்கிறது, அதை நான் சொன்ன மாதிரி இது நான் ரொம்ப விரும்பி சுமக்கிற ஒரு பாரம். ஏன்னா அந்த ஜீவனை நல்லபடியாக கொண்டு போகணும், அவளுக்கு நல்ல வேல்யூஸ் கற்றுக் கொடுக்கணும். எந்த விதத்துலேயும் அவள் வந்து அந்த சொசைட்டிக்கு ஒரு நல்ல பர்சனாக இருக்கணும் அப்படின்னு நான் எந்த அளவுக்கு என்னால் முடியுமோ அப்படி தான் நான் வளர்க்குறேன். ஸோ அந்த பக்கம் எனக்கு கொஞ்சம் தராசு கொஞ்சம் கீழே போகும்னு நான் நினைக்கிறேன். வேதா வந்து கருவில் இருக்கும் பொழுதே அந்த ஒரு பாட்டு மூலமாக 2 பேரை கனெக்ட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு சொன்னீங்கல்ல, பக்கத்துலேயே இருக்கா, பாட்டு படாமல் இருந்தால் எப்படி? கண்டிப்பாக. கருவாக உருவாகி கடல் நீரில் முத்தாகி வரமாக வந்தாயே, உன் காலுதை சத்தத்தை காதோரம் வைத்து ஆனந்த கண்ணீர் விட்டேனே. கருவாக உருவாகி கடல் நீரில் முத்தாகி வரமாக வந்தாயே, உன் காலுதை சத்தத்தை காதோரம் வைத்து ஆனந்த கண்ணீர் விட்டேனே. ஓ ஆரீரோ செல்லம் மாறீராரோ, ஓ ஆரீரோ தங்கம் மாறி ஆரீராரோ. வேதா, உங்களுக்காக அப்பா பாட்டு பாடியிருக்கார்ல, அவர் ஒரு ஹக் பண்ணி ஒரு கிஸ் கொடுத்துடலாமா நம்ம? ஓகே. தேங்க்யூ வேதா, தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஃபார் ஜாயினிங் வித் அஸ். தேங்க்யூ. பிஹைண்ட் ஓட்ஸ் அன்புள்ள அப்பா டைட்டில் ஸ்பான்சர் சென்னை சமிர்தா ஏவியேஷன், ஹோட்டல் மேனேஜ்மெண்ட், நர்சிங். ஈஸியாக படிங்க சேலரியோட. உங்கள் தங்க நகையை விற்று பணம் பெற மேக்ஸ் கோல் கால் 044-4545-4545. மேக்ஸ் கோல், கேஷ் ஃபார் கோல். லெட்ஸ் கோ ஹாலிடேஸ், travel beyond boundaries. Powered by Saubhagya Home and Kitchen Appliances. Chennai Samartha Aviation College, best aviation college in South India.
Max Gold, cash for gold. Call 044-4545-4545. And Lexco Holidays presents Behind Woods Anbulla Appa. Powered by Saubhagya Home and Kitchen Appliances.